இந்த குர்ஆன்ல இந்த வசனம் இருக்கிறதே, இந்த குலில்லாஹு மாலிகுல் முல்க், இந்த வசனத்தை குறித்து அஹ்காம்களை மையமாக வைத்து எழுதப்படுகிற தஃசீருல் குர்துபியிலே இந்த வசனத்தையுடைய சிறப்பை குறித்து சொல்கிற போது அலி ரலியல்லாஹு சொன்ன ஒரு கருத்தை பதிவு செய்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, அல்லாஹு தஆலா லம்மா அராதல்லாஹு தஆலா யுனஸ்ஸில ஃபாத்திஹத்துல் கிதாப், குர்ஆனிலே சூரா ஃபாத்திஹாவையும் வ ஆயத்துல் குர்சி, ஆயத்துல் குர்சியையும் வ ஷஹிதல்லாஹு அன்னஹு என்று ஒரு வசனம் ஆரம்பிக்கிறது, அந்த வசனத்தையும் அடுத்து குலில்லாஹும்ம மாலிகுல் முல்கி என்ற அந்த வசனம் பிகைரி ஹிசாப் என்று முடிகிற வரைக்கும் இந்த வசனங்களை எல்லாவற்றையும் அல்லாஹு தஆலா இறக்க நாடிய பொழுது இந்த வசனங்கள் இருக்கிறதே, ஃபாத்திஹா சூரா, ஆயத்துல் குர்சி, ஷஹிதல்லாஹு அன்னஹு, அடுத்து குலில்லாஹு மாலிகுல் முல்க், இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்க நாடிய பொழுது இந்த வசனங்களை தன்னுடைய அரிசிலே தொங்க விட்டானாம். தஅல்லக்னா பில் அர்ஷ் வ லைஸ பைனஹுன்ன வ பைனல்லாஹி ஹிஜாபுன். அப்ப அரிசில அது தொங்கியது அந்த வசனங்கள். அல்லாஹ்வுக்கும் அந்த வசனங்களுக்கு மத்தியில எந்த திரையும் இல்லை. அந்த வசனங்கள் அல்லாஹ்விடத்திலே பேசியதாம், யா ரப்பி, என்னுடைய இறைவனே, தஹபித்து பினா, சூரா ஃபாத்திஹா, சூரத் ஆயத்துல் குர்சி, ஷஹீதல்லாஹு, குலில்லாஹு மாலிக், இந்த வசனங்கள் அல்லாஹ்விடத்திலே பேசியதாம், என்னுடைய இறைவனே, எங்களை இறக்குகிறாயா? யார் எங்க இறக்குற? தார துனூப், இந்த உலகம் இருக்குதே, இந்த உலகம், இந்த உலகத்திற்கு பேர் என்ன வருது? பாவத்துடைய உலகம். நாங்க அல்லாஹ்வுடைய அரிசிக்கு கீழே தொங்கிட்டு இருந்தோம், எங்களை போய் என்ன செய்யற? இந்த பாவத்துடைய உலகத்தின் பக்கம் இறக்குகிறாயா? வ இலா மை யாசிக, உனக்கு பாவம் செய்யக்கூடிய இந்த மோசமான அடியாறுகளின் மீது எங்களை இறக்க போகிறாயா என்று இந்த வசனங்கள் அல்லாஹ்விடத்திலே பேசியதாம். அப்ப அல்லாஹு தஆலா சொன்னான் அந்த வசனங்களிடத்திலே, வ இஸ்ஸதி வ ஜலாலி, என் கண்ணியத்தின் மீது சத்தியமாக, என்னுடைய மகத்துவத்தின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் தன்னுடைய இஸ்ஸத்தின் மீதும் ஜலாலயத்தின் மீதும் சத்தியமிட்டு அந்த ஃபாத்திஹா சூரா, ஆயத்துல் குர்சி, ஷஹீதல்லாஹு அன்னஹு, குலில்லாஹு மாலிகுல் முல்கி, இந்த வசனத்திடத்திலே அல்லாஹ் பேசினானாம், லா யக்ரஅகுன்ன அப்துன் அகிப குல்லி ஸலாத்தின் மக்தூபத்தின், ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகு யாராவது இந்த வசனங்களை ஓதினால் நான் அந்த வசனத்தை, ஆயத்துல் குர்சி, ஃபாத்திஹா, ஷஹீதல்லாஹு, குலில்லாஹு மாலிகுல் முல்க், இந்த வசனங்களை யாராவது ஃபர்லான தொழுகைக்கு பிறகு ஓதினால் அவரை அன்றைய நாள் 70 முறை அன்போடு நான் பார்ப்பேன் அந்த அடியானை என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றானாம். அது மட்டுமில்ல, அன்றைய நாளிலே அவனுடைய 70 தேவைகளை நான் நிறைவேற்றுகின்றேன். அவனுடைய 70 தேவைகளிலே மிக தாழ்ந்த தேவை அவனுக்கு மக்ஃபிரத் என்கிற பாவ மன்னிப்பை நான் தருகிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றானாம். அது மட்டுமில்ல, அவனுடைய எதிரியை, இந்த வசனங்களை எல்லாம் தொழுகைக்கு பிறகு ஓதறானே, அவனுடைய எதிரியை விட்டு அந்த அடியானை அல்லாஹு தஆலா பாதுகாத்து அந்த எதிரிக்கு எதிராக அந்த அடியானுக்கு அல்லாஹ் உதவி செய்வானாம். அது மட்டுமல்ல, லா யம்னஹு மின் துஹூரில் ஜன்னதி இல்லா யமூத, அவர் சொர்க்கத்துல நுழையறதை விட்டு எதுவுமே தடுக்கல. அவர் இந்த வசனத்தெல்லாம் ஓதனதுனால ஒருவேளை மௌத் ஆயிட்டாருன்னா உடனடியாக அவர் சொர்க்கத்திலே நுழைந்து விடுவார் என்று அல்லாஹு தஆலா சொன்னதாக ஒரு ரிவாயத்து தஃசீர குர்துபியில பதிவு செய்யப்படுகிறது.